வணக்கங்க. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஹோம்மேட் ப்ரௌனி தான் பார்க்க போறோம். ப்ரௌனி அப்படின்னு சொன்னாவே பல வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாக்லேட் ப்ரௌனி. அதுவும் ஓடிஜில எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம 70 கிராம் கிட்ட சாக்லேட் எடுத்துக்கலாங்க. கரெக்ட்டா எடுக்க முடியல. எனக்கு ஒரு 73 கிராம் வந்திருக்கு. பரவால்ல. ஒரு 2, 3 கிராம்ஸ் முன்ன பின்ன இருந்தாலும் அது கரெக்ட்டா தான் வரும். இப்போதைக்கு எனக்கு 73 கிராம் கிட்ட டார்க் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் பட்டர். பட்டர் வந்து ஒரு 50 கிராம் தேவை. இதையும் இதுலயும் ஆட் பண்ணி பார்க்கலாம். சாக்லேட்டும் இதுவும் சேர்க்கும்போது 100 அண்ட் 170 இருக்குங்க. நியர் கிட்ட இதுவும் ஒரு 50 கிராம்ஸ் கிட்ட வந்துட்டு. ஸோ இதுக்கான மெஷர்மெண்ட் வந்து இது கரெக்டாக தான் இருக்கட்டும். பட்டர் வந்து 50 கிராம் எடுத்துக்கிறோம். டார்க் சாக்லேட் வந்து ஒரு 70 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த டார்க் சாக்லேட்டை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நைஃப் ஏதாவது வச்சுட்டு. ஏன்னா மெல்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு ஈஸியாக மெல்ட் ஆயிரும். அல்லது இது ரொம்ப கட்டியாக இருக்குல்ல, அதுக்காண்டி சின்னதாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த பட்டரோடய நான் ஆட் பண்ணிடுறேன். டபுள் பாயிலிங் மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியான அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா அது மேலே தண்ணியும் அதுக்கு மேலே வளர சாக்லேட்டும் தொடுற அளவுக்கு இருக்கக்கூடாது மெல்ட் ஆகும்போது. நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுட்டு சாக்லேட்டும் பட்டரும் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஹீட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ண போகிறோம். சாக்லேட் வித் பட்டர் சூப்பராக இருக்குது. நல்லா க்ரீமியாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு. ஒரே ஒரு எக்கு உடச்சி ஊற்றியாச்சு. 40 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு 40 கிராம் ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். ரெண்டுமே சேர்ந்து 80 கிராம் எடுக்கும்போது இது கரெக்டாக வருங்க. ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் சேர்த்து 80 கிராம் எடுத்துருக்கேன். ஏன்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அல்லது நீங்கள் ப்ரௌன் சுகரே வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 10 கிராம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ஒயிட் சுகரோட ப்ரௌன் சுகரோட சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால சொல்கிறேன். 40 கிராம் கிட்ட மைதா மாவும் 10 கிராம் கிட்ட கொக்கோ பவுடரும் எடுத்துருக்கேங்க. ரெண்டும் சேர்ந்து 50 கிராம் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முட்டையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பிஞ்சு சால்ட் மட்டும் ஆட் பண்ணுறேங்க. எக்கு பீட் பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு பிஞ்சு சால்ட். 3 ட்ராப்ஸ் கிட்ட வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தாங்க. சர்க்கரையும் சுகரும் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் பீட் பண்ணுவோங்க. இந்த சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆகி வரணும். இதுவும் நல்லா மெல்ட் ஆகி ஒரு க்ரீம் மாதிரி வந்துட்டேங்க. சாக்லேட் வித் பட்டர் மெல்ட் பண்ணது அதையும் இதில் ஆட் பண்ணிடலாங்க. கொஞ்சம் அந்த வெது வெதுப்பான நல்லா சூடாக ஆட் பண்ண வேண்டாம். ஆற வச்சு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போது ஆட் பண்ணாலே போதும். இப்போ சாக்லேட் வித் பட்டர் அந்த க்ரீமியும் ஆட் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு பீட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணும்போது அது சூப்பராக வருதுங்க. சாக்லேட் கலரில் நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். அந்த எக்கோட கலர் எல்லோ எதுவுமே தெரியாது. அந்த ஃப்ளேவர் கூட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஏன்னா சாக்லேட் வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கிறோம்ல. நல்லா பீட் பண்ணி வரும்போது ஒரு க்ரீமியாக சாக்லேட் மெல்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். அதுக்கடுத்து இந்த மைதாவும் கொக்கோ பவுடரும் எடுத்து வச்சுருந்தோம்ல அளவு, அதை ஆட் பண்ணணும். இதில் நான் ஃபஸ்ட்டு பண்ண தப்பு என்னென்னா, அதை ஆட் பண்ண உடனேயுமே பீட்டர் போட்டேன். அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் போடவும் அந்த பவுடர்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டு, ஐயோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹேண்ட் விஸ்க் எடுத்துகிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாக்லேட்டோட கொஞ்சம் மிக்ஸ் ஆகுந்தாண்டினாலும் நம்ம போட்ட மாவு ஹேண்ட் விக்ஸை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே நான் தெரியாமல் பண்ண தப்பு. பீட்டர் போடவும் அது தெறிக்க ஆரம்பிச்சிடும் பவுடராமல். ஓகேன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹேண்ட் விஸ்க் எடுத்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணேன். அதுவும் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக தான் வரும். பட் நல்லா பிளெண்ட் ஆகி வரணும்ல, அதுக்காண்டி கடைசியில் ஒரே ஒரு டைம் பீட்டர் போட்டும் நம்ம நல்லா எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு தடவை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடையும் நல்லா பீட் பண்ணி முடியும். ஒரு க்ரீமியான ஒரு ஸ்ட்ரக்சர் சூப்பராக வந்துடும். நம்ம கேக் எதில் பண்ண போகிறோமோ அதுக்கான ட்ரை எடுத்துக்கலாம். அது மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டலாம். பட்டர் ஷீட் மேலே பட்டரோ கீயோ ஏதாவது தடவி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் லைட்டாக கீ ப்ரஷ் பண்ணி அப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் ஏதாவது ஏர் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு டூத் ஸ்டிக் ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சுட்டுலாம் நீங்கள் அப்படி குத்தி அப்படி எடுத்து விட்டுக்கோங்க. என்கிட்ட எப்போவுமே கிச்சனில் வந்து சினிக்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வச்சுருப்பேன். ஏன்னா வடை இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அதை வச்சு அந்த லைன் லைனாக போட்டு விட்டுட்டேன். அது மேலே டார்க் சாக்லேட் ஒரு 4-5 பீஸ் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணி உள்ளே போட்டு விடுங்க. அது சூப்பராக இருக்கும். அதை பிச்சு எடுக்கும் போது நல்லா க்ரீமியாக வரும் அந்த கேக் சாப்பிடும்போது.
உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ என்ன வேணுமோ உங்கள் ஃபேவரட் படி நீங்கள் மேலே தூவி விட்டுக்கலாம். அது உங்களோட டெக்கரேஷன், அது மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டுக்காண்டி தான் நம்ம போடுறோம். நான் முந்திரி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் எல்லாமே போட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம வீட்டுக்கு தானே பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நான் எனக்கு கைக்கு வந்ததை நான் எல்லாம் எடுத்து மேலே அப்படியே தூவி விட்டுட்டேன். சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து ஓடிஜிக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓடிஜியை ஃபஸ்ட்டு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது நல்லா சூடானப்போ அதுக்கடுத்து தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கேக்குக்கு எல்லாமே அந்த ட்ரையை தூக்கி மறுபடியும் உள்ளே வச்சோம். அதுவும் எவ்வளோ செகண்ட் செட் பண்ணியிருக்கேன்னா 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் பண்ணேன். இந்த நான் பண்ண போகிற ப்ரௌனி வந்து 1/4 kg தான். அதுக்கான டைமிங் வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்தது. பெர்ஃபெக்டாக வந்துருந்தது 20 மினிட்ஸ் அப்படிங்கிறது. அதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அப்படியே பயந்து வெளியிலலாம் அந்த சூட்லேருந்து கேர்ஃபுல்லாக எடுத்து வெளியில் வச்சாச்சு. இது நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். நானும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி தான் பண்ணேன். பட் இந்தளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கல. சூப்பராக வந்திருந்தது. எந்த வித சொதப்பலும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருந்தது. நான் கடையில் தான் 1 or 2 டைம்ஸ் தான் ப்ரௌனி சாப்பிட்ருக்கேன். அது அந்த சாக்லேட்டே இப்படி பிச்சு எடுக்கும்போது சூப்பராக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் நானே செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் என்றைக்குமே திங்க் பண்ணலை. ட்ரை பண்ணி பார்க்கும்போது அது மாதிரி வருமா, எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே செஞ்சுட்டு இருந்தோம். பட் ரிசல்ட்டு சூப்பராக வந்திருந்தது. கடவுள் காப்பாற்றிட்டார் குமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது. கடையில் விட கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு. மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்து நீங்கள் டைமிங் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்துடும். ஏன்னா இதில் நான் பேக்கிங் சோடா இந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே நான் சேர்க்கலை. ஒரு பிஞ்சு சால்ட்டு மட்டும்தான் சேர்த்துருந்தேன். நம்ம குழந்தைங்க நம்ம தானே சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பஃபியாக சூப்பராக இருந்தது. அந்த சாக்லேட்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதை பிச்சு எடுக்கும்போது அந்த க்ரீமியான ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக இருந்தது. எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.